ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா சாஃப்டான ரவா கேசரி. பொதுவாக நம்ம வீட்டில் ரவா கேசரி செய்யும்போது சூடாக சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா கெட்டியாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் சாஃப்டாக கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். நான் இப்போது இந்த ரவை நல்லா சன்னமாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு தான் நீங்களும் எடுத்துக்கணும். இந்த கப்பில் 3 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணியை கொதிக்க விடணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி ஒரு தடவை கொதிச்சா போதும். இது ஒரு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த டைமில் நம்ம கேசரி கிளற ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம எடுத்த ரவையிலேயே அந்த கப்பில் அரை கப்பு எண்ணெய், அரை கப்பு நெய் இந்த மாதிரி தனியாக எடுத்து அளந்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய், நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஒரு பாதி அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நம்ம ஊற்றி செய்கிறப்போ இந்த கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் எண்ணெயை சேர்த்துக்க சொல்கிறேன். அதேமாரி நீங்களும் இதே எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றிக்கலாம். மீதி நெய்யை அப்புறமா சேர்த்திக்கலாம். இப்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹையில் வச்சு செய்யக்கூடாது என்றைக்கும். இப்போது முந்திரி பருப்பு 15 எடுத்திருக்கேன், இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். திராட்சை ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது சூடாயிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் போட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு பாதி செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அப்புறமா தான் திராட்சையை சேர்த்திக்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் அப்பப்போ எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக செவந்திருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். எப்பயும் முந்திரி தான் ஃபஸ்ட்டு போடணும், அப்புறம் தான் திராட்சை சேர்க்கணும். ரெண்டையும் ஒரே டைமில் சேர்த்தா ஃபஸ்ட்டு முந்திரி சீக்கிரம் கருகிரும். அதனால தான் இப்படி சேர்த்திக்கிறது. இப்போது இது வறுத்ததை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம அதே கடாயிலே ரவையெல்லாம் போட்டுட்டு வறுக்கலாம். ரவை வறுக்கும்போது கருகாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. இந்த ரவை வறுக்கிறப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லா வறுத்துக்கோங்க ரவையை. ரவை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பச்சை வாசனையெல்லாம் போனால் தான் இந்த ரவா கேசரி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போது இந்த ரவா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது அடுப்பு இன்னும் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். அந்த மாதிரி நீங்களும் வறுத்துக்கோங்க. இப்படி வறுத்துட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து இப்போ இந்த கடாயில் ஊற்றிடலாம். இந்த ரவை கூட தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கையோடவே கலந்துக்கிட்டு தண்ணி எல்லா தண்ணியும் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றக்கூடாது, அப்படியே ஊற்றிடணும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்புன்னு வந்தால் நம்ம எப்பயும் கண்டிப்பாக உப்பு ஒரு சிட்டிகை சேர்க்கணும். அப்போ தான் இனிப்பு அதிகமாக காட்டும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் சர்க்கரை போட்டாலும் அது டேஸ்ட்டே தெரியாது, பத்தாத மாதிரியே இருக்கும். அதனால் கண்டிப்பாக உப்பு ஒரு பிஞ்சளவு சேர்த்துட்டு நெய் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ரவை இன்னும் நல்லா வேகணும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இதை பாருங்கள் எப்படி நல்லா தலை தலைன்னு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ரவை.
இப்போது இதை மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வெந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குது. எண்ணெய் ஊற்றுறதுனால தான் இவ்வளோ சாஃப்ட்டு வருது. இப்போது நம்ம எடுத்துருக்க கப் ரவையிலேயே அதே கப்லேயே 2 கப் அளவு சர்க்கரை சேர்க்கணும். அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து அந்த கப்பில் 1.25 கப் எடுத்திருக்கேன். நான் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கிறேன். ஏன்னா இனிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 கப் அளவு சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரவை வந்து இப்படி இலக்கமாகி தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற எண்ணெயும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நெய் வந்து கல்யாண கேசரினால கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றாங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இதை. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு ரவை. இப்போது கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக போட்டு கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட அது போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கலர். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கேசரியை கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை வந்து ஊற்றிட்டு ஒரு 2 தடவை நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரவையை வந்து வேக விடலாம். நான் சொன்ன மாதிரி நெய் வந்து மிச்சம் இருக்க நெய்யை இதில் ஊற்றிட்டேன். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஏலக்காய் பொடிச்ச 3 ஏலக்காய் தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடலாம் இதை. இப்போது எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இது வந்து ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு